ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட நம்மளுடைய மேட்ரிமோனி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கல்பனா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க மளிகை கடை சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு, அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 ஏக்கர் தோட்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கிறதுனால இவங்க தாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ வீட்டோட மாப்பிள்ளையாக தான் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால மோதல் அளவுக்கு போய் இப்போது விவாகரத்தும் வாங்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவர் ஓரளவு படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, ஸோ அந்த கடையில் கூட அவருக்கு பிடிச்ச பிஸ்னஸ் ஏதாவது வச்சுக்கலாம், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மேனகா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் வண்ணார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்எஸ்சி எம்எட் முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தேனியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருந்து இப்போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் டிவோர்ஸும் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தான் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வசதியெல்லாம் நல்லாவே இருக்கிறதுனால வீட்டோட மணமகனாக தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிகிரி கண்டிப்பாக ஆனால் படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஜாதி வசதியெலாம் முக்கியம் இல்லைங்க. வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக இருந்தால் மட்டும் போதும் தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இது போன்ற வரன்களை